இந்த வருஷம் பொங்கல் திருவிழா படுசூடாக இருக்குது. கொதியோ கொதின்னு கொதிக்குது. எல்லாம் பனி பெஞ்சாலும் தாரோட அப்படியே இலகி விலகிற மாதிரி அப்படி இந்த சினிமா பிரச்சனைனால கொதிச்சு போயிருக்காங்க விஜய் ரசிகர்கள். இது எல்லாம் பெரிய சதி. அதாவது உண்மை நிலைமை என்னன்னு தெரியாமையே சில பேர் குதிக்கிறாங்க. சில பேர் திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கட்டிக்கிட்டு தியேட்டர்களெல்லாம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமாக பேசுகிறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்னடா இப்போ அறிவிச்சிட்ட பிறகு படம் பார்க்கலைன்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ரசிகர்களுக்கு உள்ள மனப்பான்மையில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ரசிகர்களுக்கு அந்த இது இருக்கும். ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வரலைன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவிப்பாங்க. அவங்க சின்ன பசங்க தானே, அவங்க ரசிகர்கள் தானே, எது வேணாலும் செய்யலாம். அந்த உணர்ச்சி வசப்பட்டுட்டான்னா எதை வேணாலும் கையில் இருக்கிறத எடுத்து எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். இது நியாயம்னு நான் சொல்ல வரல, அவனுடைய உணர்ச்சியினுடைய எழுச்சி அதுங்கிறத நான் சொல்கிறேன். உணர்ச்சி வசப்படுறவனுக்கு அந்த அறிவுங்கிறது சற்று கொஞ்சமாக தான் வேலை பார்க்கும். என்ன செய்கிறோங்கிறதே தெரியாது. கண நிமிஷத்தில் என்னென்னமோ நடந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் விஜயினுடைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் இது பற்றி விஜயினுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் எந்த விதமாக கருத்து சொல்லலை. அவங்க தலைவர்களும் சொல்லலை, துணைத் தலைவர்களும் சொல்லலை, புதுசாக சேர்ந்தவங்கன்னு சொல்லலை, விஜயே எதுவும் சொல்லலை. தயாரிப்பு நிறுவனம் தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் திருப்பி, அதாவது டிக்கெட் ரிசர்வேஷன் புக் பண்ணாங்க பாருங்கள், அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் விரைவில் அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி என்னென்னா, பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுமா. அவங்களுக்கு நேற்று வரைக்கும் இது கிடைக்கல, சர்டிஃபிகேட் கிடைக்கல. அநேகமாக இன்றைக்கி கிடைச்சிரும்னு நம்புகிறாங்க. இது ஜனநாயகனுக்கு இன்னும் பிரச்சனையே தீரலை. அது ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியிலேருந்து இது பண்ணி அவங்க படம் பார்த்து அப்புறமேல சென்சார் கமிட்டிக்கு சிபாரிசு பண்ணி அது போயிட்டு வர்றதுக்குள்ளே பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அந்த படம் ரிலீஸ் செய்யப்படுங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் சிலர் அந்த அதிகாரத்திலேயே இருக்கிறாங்கல்ல, அதாவது கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்காங்க பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அவங்களே சிலர் தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் ஒரு எம்பியாக இருக்கார். அவர் இதில் கருத்து சொல்லணுமா வேணாமா, ஏன் கருத்து சொல்லலை, தமிழக வெற்றி கழகம் ஏன் கருத்து சொல்லலை அப்படின்னு சொல்லி இவங்க மேலே, தமிழக வெற்றி கழகம் இவங்க மேலே பாயிறாங்க. கமல்ஹாசன் மேலே பாயிறதுக்கு முனையளவு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. உச்சியில் மண்டையில் அடித்த குட்டியே சொல்லுவேன் நான், உனக்கு உரிமையே கிடையாது. கமல்ஹாசன் பிரச்சனைகளில் சிக்கின போதெல்லாம் இந்த விஜய் என்ன சொன்னார், என்ன செஞ்சார், அதை சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய்க்கு ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனை. அவருடைய கட்சிகள் அவருடைய படங்கள் எல்லாம் பலவித பிரச்சனைகளை கொண்டாந்துச்சு. டைம் டு லீடுன்னு சொல்லி ஒரு படத்துக்கு அந்த இது கொடுத்தாரு. அது அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை சீண்டி விட்ட மாதிரி, ஓஹோ இவர் தான் நம்மளை வழி நடத்த போகிறாரா, அடுத்த கட்டமாக இவர் தான் வழி நடத்த போகிறாராங்கிற ஒரு கோபம் வந்துச்சு. கோபம் இந்த படத்துக்கு பலவிதமான இடையூறுகளெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்பாவோட மகனும் கோடநாடு போகிறாங்க. கோடநாடில் சந்திக்க மறந்துட்டாங்க. வாசல்லையே நின்று தவங்கிடந்து பார்த்து அப்போ அவங்க எதையுமே கண்டுக்காமல் போன கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா அசிங்கமாக போகும். அதெல்லாம் எதுக்கு இப்போ, அது தேவையில்லை. ஆனால் உலகநாயகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது இவங்கெல்லாம் கை கொடுத்தாங்களா, கை இருந்தாங்களா? தக் லைஃப் வச்சுக்கோங்க, சமீபத்தில் தக் லைஃப் எவ்வளோ பிரச்சனைக்காச்சு. இந்த பொய்யான ஊடகங்கள், அந்த கூலி வாங்கின ஊடகங்கள்லாம் எந்த அளவுக்கு தரம் குறைஞ்ச திட்டினாங்க. அப்போ விஜய் இங்கே தானே இருந்தார், என்ன சொன்னாரா, நீங்கள் பண்ணுறது தப்பு, இதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு அவர் முன் வந்தாரா? சரி, அவர் முன் வரல, அதனால தான் அவர் கேட்கலை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. உங்களுக்கு அந்த தகுதி இல்லைங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கேட்டாரா, எங்கள் தலைவருக்காக கேட்டாரா அப்படின்னு இது பண்ணுறீங்களே. நீங்கள் உரிமையோடு நீங்கள் தமிழக கட்சியில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு கலைஞர், ஒரு உயர்தர கலைஞர், இந்தியாபுரம் அறியப்பட்ட கலைஞர், அந்த கலைஞருக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நீங்கள்லாம் இல்லையே, பக்கத்தில் இல்லையே, பக்கத்தில் இல்லாத நீங்கள் உரிமையோடு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனாலும் அப்படியும் உலகநாயகன் சும்மா இல்லை, அவரும் கேட்டார்.
அவர் கேட்டது மட்டும் இல்லை, அந்த ஒரு படம் எடுத்தார், விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த விஸ்வரூபம் படம் எடுத்த போது விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பு சென்சார்னாலேயும் வந்தது, சில மத கட்சிகளை தூண்டி விட்டும் அது வந்தது, அன்றைய ஆளுங்கட்சியினால் அது வந்தது. எதனால் வந்ததுன்னு சொன்னால், அந்த படத்தை விலைக்கு வாங்குறதுக்கு, ஜெயா டிவிக்கு விலைக்கு வாங்குறதுக்கு பேசினாங்க. பேசும்போது கருப்பு பணத்தில் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த கருப்பு பணத்தை கையால் கூட தொட மாட்டேன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டார். நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சென்சாரில் அனுமதி கொடுத்தாச்சு அந்த படத்தை, மறுபடியும் சொல்லுங்கள், சென்சாரில் அனுமதி கொடுத்தாச்சு ரிலீஸ் பண்ண. அப்படியும் தியேட்டர்களில் கலாட்டா பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த படத்துக்கு ஏகப்பட்ட தடைகள், இடையூறுகள். சென்சாரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படத்தை போலீஸ் அதிகாரி, அதாவது ஜெயலலிதாவுக்கு வேண்டிய ஒரு உயர்தர போலீஸ் அதிகாரியும் ஒரு அதிகாரியும் ஜெயா டிவியை சேர்ந்த ஒருவரும் 3 பேரும் சேர்ந்து பார்த்து இந்த படம் லாயக்கில்ல அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது நடந்தது இல்லை. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் அப்போ தான் அவர் சொன்னார், இந்த படத்துக்கு தடையிடப்பட முடியாமல் போகுமானால் ஜனநாயகம் எங்கே வாழ்கிறதோ அந்த மாநிலத்திற்கு, அந்த நாட்டுக்கு நான் போனாலும் போவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன ஒரு உலகநாயகன் கமல்ஹாசன். அவருக்கு நீங்கள் ஆதரவாக நின்னீங்களா? நிற்கல இல்லை. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து வந்தது, அது உண்மை. உங்கள் விஜய் படத்துக்கு தொடர்ந்து தொல்லைகள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒவ்வொரு படத்துக்கும் வந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருமே நின்னாங்க. ஆனால் உங்கள் பிரச்சனையாகட்டும், கமல் சார் பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனைக்கும் திரைப்பட உலகம் நின்றதில்லை, துணை நின்றதில்லை, பேசுனது கிடையாது. எப்படி துணைக்கு வந்தாங்க தெரியுமா? ஜெயலலிதா காலத்தில் ஏங்க அந்த அம்மா காலில் போய் விழுந்துட வேண்டியது தானே. காலில் விழுந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா சரியாக போயிடும், விஸ்வரூபம் பிரச்சனை இல்லாமல் வழியே போயிடும் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அதை கேட்கலை. என் தாய் தந்தை காலெல்லாம் விழுவின தவிர மற்ற ஆள்களுக்கெல்லாம் விழ மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் இருந்தார். அதை மாதிரி உங்களாலெல்லாம் இருக்க முடியாது, விஜய்னால் இருக்க முடியாது. உதாரணம் எப்படி சொல்கிறேன்னா, அட்லி மெர்சல் படம், அதில் ஜிஎஸ்டி இதெல்லாம் பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பிரச்சனை வந்துச்சு. விஜய் என்ன செஞ்சார்? பிரச்சனை வந்துச்சு, கொடுத்தாங்க, பிரச்சனையை கொடுத்தாங்க, அரசில் கொடுத்தாங்க, மத்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டது, ஒன்றிய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டது. பிஜேபி பகிரங்கமாக அந்த காட்சிகளை நீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. மறந்துட்டீங்களா? விஜய் டிவிக்காரங்க, விஜய் கட்சிக்காரங்கள மறந்துட்டீங்களா? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் திமுகவை குறை சொல்கிறீங்களே, நீங்கள் குறை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதுக்காக அநியாயமாக ஒன்றுமே தப்பு. இந்த படத்தில் அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அவங்க சம்மந்தப்பட்டதுன்னா இந்தி மொழியை திணிப்பாக எதிர்த்த போராடின ஒரு படம் பராசக்தி வருது. அது அவங்க படத்தை பார்ப்பாங்க, ஆதரிப்பாங்கன்னா அதை பற்றி அவங்க வாய் கூட திறக்கலை. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தான் அவங்க மேலே பாய்ஞ்சு போராடுறீங்க. காரணம் உங்களுடைய ரசிகர் தன்மை, விசுவாசம். சரி, அடுத்து சர்க்கார், ஏஆர் முருகதாஸ் படம். அரசாங்கத்தினுடைய இலவச திட்டங்களையெல்லாம் கிண்டல் பண்ணிங்க, நக்கல் பண்ணிங்க, நையாண்டி பண்ணிங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ உங்களோட யார் துணைக்கு நின்றா? சில காட்சிகளை நீக்கின பிறகு தானே அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஞாபகத்தில் இருக்கா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில காட்சிகள் நீக்கப்பட்ட பிறகே அந்த படம் வெளியாச்சு. அப்புறம் மாஸ்டர், இந்த கொரோனா டயத்தில் வந்தது, அது பல பிரச்சனைகளை சிக்கிச்சு. ஓடிடிக்கு மூலமாக அதை கொடுக்கலாமா அப்படின்ட்டு போகும்போது அதுக்கும் ஒரு சிக்கல் வந்தது. கடைசியில் 1 வருஷம் காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. லியோ, கோட், இந்த மாதிரி படங்களுக்கும் பிரச்சனை வந்தது. ஆக விஜய் படம்னாவே பிரச்சனையோடு சேர்ந்து தான் வருங்கிறது இந்த உலகம் அறிஞ்ச உண்மை. ஆனால் அதற்காக தமிழ் திரைப்பட உலகம் அவருக்கு பக்கபலமாக நின்றதா இருந்தால் இல்லை. எந்த அமைப்பும் பக்கபலமாக இல்லைங்கிறது தான் உண்மை. இதை விட்டுட்டு நீங்கள் கமல்ஹாசன் மேலே பாய்கிறது அறிவார்ந்த செயல் அல்ல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் இந்த விஷயத்தில்
உலகநாயகனுக்கு குறை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அதை மாத்திரம் சொல்லி நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.